தனுசு ராசி. இரக்க குணத்தினால மத்தவங்க கிட்ட ஏமாந்து நிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லவங்க. மத்தவங்க சொல்றத அப்படியே நம்பக்கூடியவங்க. ஆனா இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதா இருக்கும். அதாவது தன்னுடைய தேவை கூட மத்தவங்களுடைய தேவைய பாதிக்கக் கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. படிப்பின் வழியாக வாழ்க்கையை செம்மையாக நடத்தணும்னு படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நிலையிலே எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தெளிவான சிந்தனையும், மனசுல நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இரக்க குணம்னு சொல்லியாச்சு. நெறைய பேர்ட்ட ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்லியாச்சு. இனியாவது கொஞ்சம் ஏமாறாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன். ஏனாம்மா பண்றது? பாசம் வச்சாச்சு. மத்தவங்கள மாதிரி எடுத்தெறிஞ்சு பேச முடியல. நேர்மையா உழைக்கிறோம். நல்லாவே தெரியுது நம்மள ஏமாத்துறாங்க. நம்ம அவங்ககிட்ட ஏமாறுறோம்னு. ஆனா எங்களால அவங்கள மாதிரி ஒரு மாற்றமா நடந்துக்க முடியலன்னு நெனைக்கிறீங்க. இல்லையா? சோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும், "நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாகிடும்னு" யாராவது சொல்லுவாங்களா? அந்த ஒரு நிலை இருக்குமான்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனா, எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட தனுசு ராசிக்கு, தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால, 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால நல்லது நடக்கப் போகுது. அது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியில இருந்து 100க்கு 100% உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது. என்னன்னா, தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இந்த கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. தொழில்ல வெற்றி. இந்த சதுர்கிரக யோகத்தினால தனுசு ராசிக்கு இலக்கை அடையக்கூடிய காலகட்டம். ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 அடைய சேர்க்கையை தான் நாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான். இது நாங்க ஒரு அரிய நிகழ்வா தான் ஜோதிடத்துல பார்ப்போம். அதனுடைய தாக்கம் தான் தனுசு ராசிக்கு நடக்க போகுது. அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. அந்த மீன ராசியில புதன் பகவான் நீச்ச பங்கமா இருக்க போறாரு. இது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. இல்லையா? சோ இதன் காரணமாகவும் ஆல்ரெடி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு. அதே மாரி மீன ராசியில சுக்கிர பகவான் உச்ச பலத்துல இருக்காரு. சோ மீனத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான அமைப்ப காட்டுது. இது குரு பகவானே அதிபதியாக கொண்டவங்க நீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. வைராகிய குணம் படைத்தவங்க. ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, அது ரொம்ப சரியா இருக்கும். அதே மாரி அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு பட்டதோ, அந்த விஷயத்த சிறிதும் தயங்காம சொல்வதும் சரி, செய்யறதும் சரி. கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகள அதிக அளவுல சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களா தான் இருப்பீங்க. எல்லாத்துலயும் சரியா இருக்கவங்கள தான், அந்த தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும். அது தனுசு ராசிக்கு நெறைய இருக்கும். நெனைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாரி கூட இருந்திருக்கும். புலம்பி தள்ளியிருப்பீங்க. மனசுல நெறைய புலம்பல்கள வச்சிருப்பீங்க. திருமண வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாம இருந்திருப்பீங்க. நீங்களே பரிந்து போய், இறங்கி போய் பேசினாலும் சரி, அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காது. அனைத்து சூழ்நிலையுமே போராட்டமா இருந்திருக்கும். அனைத்து முயற்சிகளிலுமே தடையா இருந்திருக்கும். ஆனா, இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்ப சரியாக போகுது. அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வண்டி, வாகனம், வீடு, கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் அடைந்திருக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்துல 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையும் நடைபெறுவதனால, தொழில் ரீதியான முயற்சிகள நல்ல பலனை பார்க்க போறீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுல நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. தொழில்ல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. லாபத்தையும், முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமா இருக்க போகுது. குறிப்பா மனசோர்வுல இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமான காலகட்டமா இருக்க போகுது. வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையிலேயே மாற்றம் வரப்போகுது. உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்கு. உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும், பலன்களையும் பெற போறீங்க. மேலும் சொல்லணும்னாக்கா, திருமண வாழ்க்கையில இதுவரைக்கும் திருமணம் கைகூடாதவங்க கூட, இல்ல ஆல்ரெடி திருமணம் ஆனவளுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கூட இப்ப சரியாக போகுது. திருமணம் கைகூடி வரப்போகுது.
திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போறீங்க. பிடிக்காத வாழ்க்கையில இருந்தவங்க கூட அதுலருந்து வெளிய வந்துட்டு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க போறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு. காதல் பண்ணிட்டு இருக்கீங்களா? திருமணம் செய்வதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுது. பிரச்சனை சரியாகுது. அதே மாரி உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரையும் மேம்பாடு அடையுதுங்க. சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெற போறீங்க. அதுமாரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்கு. வீடு வாங்க போறீங்க. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு சேருது. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே மாரி உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க. தேவையான உணவு வழக்கங்கள வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. தூக்கமின்மையால இருந்து வந்தவங்க இனி நல்லா தூங்க போறீங்க. நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது. புதுசா வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் போகுது. நிர்வாக திறமை, புத்திசாலித்தனத்தால வெற்றி அடைய போறீங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்துல பெற போறீங்க. குறிப்பா ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட போறீங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா பார்த்திருக்கோம். இப்ப கூடுதலா நட்சத்திர பலன்களையும் பார்த்துடலாம். ஸோ இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலம் நட்சத்திரம், அடுத்து பூராடம் நட்சத்திரம், அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரம். படிப்பினை ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம் தான். உடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில ராசிநாதன் குரு பகவான் அவருடைய பார்வையின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். செய்து வரக்கூடிய தொழில்ல, வியாபாரத்துல, பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கிறார். உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். புதுசா தொழில் தொடங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். அரசு வழிகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். ஒரு சிலருக்கு வந்து புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. இது நாள் வரைக்கும் உங்களிடம் இருந்து வந்த பிரச்சனை, நெருக்கடி, சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க. வார்த்தைகள்ல தெளிவு இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 25, மார்ச் மாதம் 3, 7, 12 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததான் உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து பூரண நட்சத்திரம். தன்னுடைய நிலையில எப்பவுமே சரியா இருக்கக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம். ஒரு நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வெற்றி நடை போட போறீங்க. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலை எல்லாமே முடித்திடக்கூடிய சக்தியை கொடுக்கறாங்க. தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்க போகுது. புதிய முயற்சிகள் சாதகமா ஆக போகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வரப்போகுது. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. குறிப்பா குடும்பத்துல இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க. அதே மாரி கோயில் வேண்டுதல்கள் எல்லாமே இப்ப நிறைவேத்தக்கூடிய காலகட்டம். உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்குது. உழைப்பாளர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நிலையில உயர்வு உண்டாகுது. காணாமல் போன பொருள் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 10 மற்றும் 11 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதத்துல 24, மார்ச் மாதம் 3, 6, 12 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதுன்னு எதை நினைக்கிறீங்களோ அது இந்த நாள்ல செய்யுங்க. அதீத நன்மையில கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் ஆண்டாள் மற்றும் ரெங்க மன்னாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம். உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியன் சகாயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது நீங்க எடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வரும். தொழில் தொடங்குவதற்காக வெளிநாடு போவதற்கான நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்துல
உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல கூட இனி விடுதலை கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வைங்கிறது ஜீவனஸ்தானத்துக்கும், தன குடும்பஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால தொழில் விருத்தியாகும். குடும்பத்திலே நிம்மதியான நிலை இருக்க போகுது. எதிர்பார்த்த வரவு வரப்போகுது. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும். ஒரு கடனுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, வட்டிக்கு மேல வட்டி கட்டி நெருக்கடியில இருந்து வந்தவங்க கடன்களை அடைத்து நிம்மதி அடைய போறீங்க. குடும்பத்திலயும் சுபகாரியம் நடக்க போகுது. வேலைக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்க போகுது. பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகமா செலவு செய்வீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. அதே மாதிரி விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும். செலவுகளை கட்டுக்குள்ள வரும். ஆனா வரக்கூடிய செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக மாறும். ஒரு சிலர் வந்து புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, புதிய வீட்டுல குடியேறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான நிலை உண்டாகுது. பணியாட்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க பிப்ரவரி மாதம் 28, மார்ச் மாதம் 1, 3, 10, 12 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம். இன்னும் கூடுதலான தகவல் சொல்லுனாக்க, தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஈடுபாடு கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உடனே கிடைக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பீங்க. பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்கும். பல வகைகள்ல யோகத்தை நீங்க பார்க்க போறீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு. சில வந்து யாத்திரை போயிட்டு வருவீங்க. குறிப்பா நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். இது சொந்தமா தொழில் செய்றவங்க, வியாபாரம் பார்க்கறவங்க அதை வந்து நல்லா நடத்த போறீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களை வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமா முடிஞ்சு வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியத்தோட நடந்துப்பீங்க. அனைத்து வகையிலும் நன்மைகளை அடைய போறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இதமான சூழ்நிலை காணப்படுது. புதுசா வீடு கட்டுறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான வேலையில வந்து முற்பட போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவ போகுது. பிள்ளைகளால பெருமை சேரும். குறிப்பா அவங்களுக்கு தேவையானதெல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்த போறீங்க. உறவுக்காரங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க போறீங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க. ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. கலைத்துறையில இருக்கவங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் மறையுது. எல்லா விதங்கள்லயுமே சாமர்த்தியமா சாதிக்க போறீங்க. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணம் சாதகமா இருக்க போகுது. அரசியல் துறையில இருக்கவங்க உங்களுடைய வாக்கு வன்மையினால எதையுமே சாதிக்க போறீங்க. புதுசா பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்பட போகுது. மேலிடத்துல கொடுத்த வேலையை அவங்களுடைய நல்ல மதிப்புக்கு ஆளாக்கூடிய அளவுக்கு நல்ல விதத்துல செஞ்சு கொடுத்துருவீங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் புத்தி சாதுரியத்தோட நடந்து மத்தவங்க கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க. கல்வியில மேன்மை உண்டாகுது. குறிப்பா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். முக்கிய நபருடைய உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துல எதிர்பாராமல் நடந்த சம்பவங்களால இழுபறியாக இருந்த பிரச்சனை கூட இப்ப முடிவு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது. பிள்ளைகள்லாம் வந்து உங்களுக்கு அனுசரித்து நடந்துப்பாங்க. கருத்து வேறுபாடு வராம நடந்துப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அப்பப்ப கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குறிப்பா சாமர்த்தியம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றிகரமா மாத்தி கொடுக்குறது. புகழ் பெறுவீங்க. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. கூடுதல் கவனம் செலுத்துவதனால எதிர்பார்த்த வெற்றியை அடைய போறீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர்களால அர்ச்சனை செய்து வணங்கி வர செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். மனம் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் மற்றும் வெள்ளி. முன்ன நாட்களை குறிப்பிட்டு சொன்னேன் இல்லையா? இப்போ கிழமைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லதுதாங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் மற்றும் கூடுதல் தகவல் மற்றும் பரிகாரத்தை பார்த்திருக்கோம். சோ இது எல்லாமே தனுசு ராசிக்கு எந்த அளவுக்கு இப்ப யோகமான காலகட்டம் வரப்போகுதுங்கிறத உணர்த்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. எப்பவுமே தனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எளிமையாக அடையக்கூடிய காலம் இந்த காலகட்டம் இருக்குங்க. சோ நல்லதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளா நல்லது நடக்காம இருந்திருக்கலாம். இனி நல்லது மட்டுமே நடக்கும். கடவுள் துணை வராங்க. வாழ்த்துக்கள். யோகத்தின் அதிபதியாக தனுசு ராசிக்காரர்கள் வலம் வர போறீங்க.